ராதாகிருஷ்ணன் சார், முதல்ல உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இந்த மதுரை மாநகராட்சியில் இவ்வளவு பெரிய வரி முறைகேடு, அரச பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சியினுடைய மண்டல உறுப்பினர்கள், தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் கோடிக்கணக்கான அரசுக்கு இழப்பு. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க திரு ராதாகிருஷ்ணன். இப்போ செய்தியில பார்த்துருப்பீங்க, கடந்த 2 நாளுக்கு முன்பாக மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய அளவிலான வரி விதிப்புல மோசடி நடந்திருக்கு. அது சுமார் 200 கோடி ரூபா அளவுக்கு இருக்கும்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு உடனடியாக குற்றவியல் காவலோ மற்ற துறைகளோ எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சிருக்கணும். இதுக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் நடந்திருக்கு. ஆனா இடையில நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மண்டல தலைவர்கள்லாம் உடனடியாக ராஜினாமா பண்ணுங்க. அப்போ உடனடியாக என்ன பண்ணிருக்கணும்? இந்த குற்றவியல் விசாரணைக்கோ லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையத்தோட விசாரணைக்கோ முழு ஒத்துழைப்பு கொடுத்து இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். அதற்கு முன்பாக பதவி விலகுங்கன்ற எச்சரிக்கையை கொடுக்கறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. இதுல அங்க நடந்ததெல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னா, செய்திகள் வழியாக இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கூட நூற்றுக்கணக்கான கேள்விகள் அங்க கடந்த 2-3 நாட்கள்ல கேட்கப்பட்டிருக்கு. மண்டல குழு தலைவர்கள் இப்போ அங்கிருந்து சரவண புவனேஸ்வரி மண்டலம் 2, அதே போல மண்டலம் 3 பாண்டிச்செல்வி, மண்டலம் 4 முகேஷ் சர்மா, மண்டலம் 5 சுவிதா, இவங்க எல்லாம் தங்களோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதுல மண்டலம் 2 தலைவருடைய நேரடி உதவியாளர் அவரும் உட்பட இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறதா, ஒரு 7-8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு 8 லட்சம் ரூபாய் வரி விதிக்க வேண்டிய இடத்துக்கு கமிஷன் பெற்றுக்கொண்டு 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு அங்க வரிகளை குறைச்சிருக்கிறதாக பல தனியார் கட்டடங்கள், இதுல நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பல தனியார் கட்டடங்களுக்கு எல்லா மண்டலங்களிலும் நடந்திருக்குன்றது பரவலாகவே தெரியுது. இது எந்த அளவுக்கு உயர்மட்ட அளவுலையும் அதே போல நகராட்சி கட்டமைப்பு உள்ளாரையும் இது இணைந்து இந்த மோசடியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது அடுத்தடுத்த காலகட்டங்களில் நமக்கு தெரிய வரும். இப்ப ஆரம்ப கட்டத்துல தெளிவாவே தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே அங்களுடைய கம்ப்யூட்டரை சீஸ் பண்ணிருக்கிறாங்க, அங்க யாரெல்லாம் பேசி இருக்கிறாங்க, எந்தெந்த நிறுவனத்துக்கு குறைத்து காண்பிக்கப்பட்டுகின்ற ஆவணங்களை இப்ப கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல நமக்கு தெரியும்னாலும் இப்பவே என்ன பண்ணிருக்கணும், உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? இந்த ஆவணங்கள் பத்தின எந்த விவரங்களும் இப்போ அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா மற்ற விவரங்கள் சொல்ல போனா இப்ப ஏற்கனவே கடந்த ஆண்டுகள் எவ்வளவு போடப்பட்டிருக்கு அந்த இடங்களுக்கான வரிகள், இந்த ஆண்டு எவ்வளவு போடப்பட்டிருக்கு, இந்த 3-4 நாட்கள் அந்த கையில இல்லாம இல்ல, அதை வெளிப்படுத்துறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இது நமக்கு என்ன சந்தேகம்னா, இது பெண் தேதியிட்டு அளிக்கப்பட்டுருமோ, முன் தேதியிட்டு மாற்றப்படவோ இதெல்லாம் வாய்ப்பு இருக்குமான்னு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா மண்டலம் பரவலாகவே நடந்திருக்கு. 2, 3, 4 அந்த பக்கம் 1 சொல்றாங்க, இந்த பக்கம் 8லயும் முறைகேடுகள் நடந்திருக்கு. மதுரை மண்டல குழு தலைவர்கள் அத்தனையும் திமுக தலைவர் அவர்கள் ராஜினாமா பண்ண சொல்றாங்க. அதுவும் முதலமைச்சர் அந்த பொறுப்புல இருந்து சொல்றாருன்னா, இது அந்த துறையுடைய நகர உள்ளாட்சியோட அமைச்சரா இருக்கக்கூடிய நேரு அவர்களுக்கு தெரியாதா? இவ்வளவு நாளா கண்டுக்காமலே இருந்தாரா? இது 1 நாள் 2 நாளா நடக்கக்கூடிய தவறுகள் அல்ல. கடந்த 3-4 ஆண்டுகளாக விதிக்கப்பட்ட வரி எவ்வளவு, மக்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு ஏமாத்தப்பட்டிருக்காங்க, நமக்கு வர வேண்டிய தொகை எவ்வளவு வர வேண்டிய விடுபட்டிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இதுல இன்னொரு பக்கம் இவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு தெரியுங்களா? மாஸ் செக்ரட்டரி கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள். அவரு யாருன்னா, சென்னை மாநகராட்சியில ஏற்கனவே இங்க ஸ்மார்ட் சிட்டி போன்ற மற்ற கட்டமைப்பு வேலைகள்ல நாம ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்த அந்த நகர உள்ளாட்சி கட்டமைப்பு சென்னை மாநகராட்சி கரப்ஷன்ல அவருக்கு விசாரணை பண்ணணும். நம்ம அவரை தான் கேட்டிருக்கோம், அவரை விசாரணை பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். இன்னைக்கு அவரு மாஸ் செக்ரட்டரியா போட்டிருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியுடைய மேயர் அவர்களும் இந்த ஏற்கனவே நம்ம கொடுத்த புகாரா இருக்கட்டும், இப்ப கூட அதுக்கு அடுத்தடுத்த டிபிபி சாலை அந்த தெருவிளக்குகள் பொருத்துவதற்கு முன்பாகவே ப்ரீஃபிக்ஸ்டு டெண்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது ஆம்புட்ஸ்மன் வழியா வழக்க தொடர்ந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல சமீபத்தில் மெரினா பீச்சில் அங்க அந்த பிஓ வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய பேட்டரி ஆப்ரேட் வெஹிக்கிள் பிக்ஸ் பண்ண அந்த நிறுத்துவதற்கான பார்க்கிங் ஷெட், அந்த ஷெட்டை டெண்டரே போடாம கட்டியிருக்காங்க அப்படின்றது சமூக வலைதளங்களையும் வந்தது. நம்மளும் அதை பத்தின ஆவணங்களை, அதுல எத்தனை பேர் போட்டி போட்டாங்க என்னன்றது நம்மளே இது போன்ற அமர்வுகளை பேசியிருக்கோம்.
இப்ப தொடர்ந்து நகராட்சிகள்ல மாநகராட்சிகள்ல முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கிறது வெளிப்படையா தெரியுது. நான் இது இல்லாம இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இதற்கு முன்பாக 2023 மே 15ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில ஒரு 17 கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கியல் குறைபாடு ஒரு 4 கோடியும் முறைகேடு ரீதியா 12 கோடிக்கு மேல நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம புகார் அனுப்பியிருந்தோம். ஒரு அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் கண்ணன்ற ஒரு அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் உடுமலைப்பேட்டை நகராட்சியில் அசிஸ்டண்டா இருந்தவர், அவர் மனைவி அக்கௌண்ட்டுக்கு நகராட்சியோட பணம் 60 லட்சத்தை டிரான்ஸ்பர் பண்றாரு. அந்த டிரான்ஸ்பர் பண்றதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டா அவரை இப்பவும் ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்காம எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ளாம திருமுருகன் பூண்டி நகராட்சியில இப்பவும் அக்கௌண்டன்டா இருக்கிறார். அப்போ திமுக ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்ல உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய நேரு அவர்களுக்கோ ஒரு சாதாரண அக்கௌண்டன்ட் நகராட்சி பணத்தை அவரோட மனைவி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு கூட ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வக்கற்ற தன்மையில திராணியற்ற தன்மையில தான் இருக்குன்றத வெளிப்படையா தெரியுது. தோழர் ராதாகிருஷ்ணன், இப்ப நாம சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளை குறித்த நாம் இதே நிகழ்ச்சி ஒன்று நடத்தினோம். அப்போ ஒரு IAS அதிகாரி, அவருடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை, பல கோடிகளை கொடுக்க வேண்டியது அவருக்கு பெனால்ட்டியாக சில லட்சங்களாக மாற்றி அதையும் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல கொடுத்தாங்க. நம்ம அதெல்லாம் பேசணும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப அந்த அடிப்படையிலான ஒரு கொள்ளைக்கும் தமிழகத்தினுடைய மிக மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து விளக்கம் கொடுத்தாங்க. இதுல சபாநாயகர் அப்பாவும் கூட இந்த பிரஸ்ல மீட்டிங்ல இருந்தார். 20 கோடி போறவருக்கு வெறும் 80 லட்சமோ என்னமோ போட்டு அதை நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல கொடுங்கன்னு பேசணும். இதையெல்லாம் இணைத்து சொல்லுங்கள். பொது சொத்து களவாடப்படுவதும் பொது சொத்து ஆக்கிரமிக்கப்படுவதும் அரச கஜானாக்கள் துடை தெரியப்படுவதும் தமிழ்நாட்டை எந்த நிலைக்கு கொண்டு போகும்? திரு ராதாகிருஷ்ணன், இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விசாரணை உண்மையிலேயே விரிவாக்கம் செய்யப்படணும். மதுரை மாநகராட்சியுடைய கமிஷனர் இந்திராணி அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். அதே போல சித்ரா விஜயன் IAS கமிஷனர் அவங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். ஏன்னா இது ஒரு தனி நபரால ஒரு சின்ன இடத்துல நடக்கல, மொத்த மதுரை மாநகராட்சியும் ஸ்தம்பிச்சு நின்றுகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆரப்பாளையத்திலேருந்து மாட்டுத்தாவணி வரைக்கும் வரக்கூடிய சாலைகள் நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கு, கழிவுநீர் வாய்க்கால் குடிநீர் வாய்க்கால்களுக்கான நிறைய சிக்கல்கள் இருக்கு. நம்ம அங்க ஏற்கனவே சாலைகளை ஆய்வு செஞ்சோம். அதே போல அங்களுடைய கழிவுநீர் எப்படி இணைப்பு ஒரு நீர் வரத்துக்குள்ள வருதுன்றதையும் நம்ம ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட்டா வெளியிட்டோம். ஆனா தொடர்ந்து மாநகராட்சி மக்களுக்கான குறைந்தபட்ச நலத்திட்டங்களை உண்மையாகவே மக்களுக்கு போய் சேர்க்கறதுலயோ இல்ல அங்களுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துறதுலயோ கவனம் செலுத்தல நல்லாவே தெரியுது. இது இந்த ஒரு ஆண்டு மட்டும்தான் நடந்திருக்குமான்றது மிகப்பெரிய சந்தேகம். மொத்த மாநகராட்சியும் கலைக்க வேண்டிய சூழல்ல இருக்கு. ஏன்னா இப்ப அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா செய்திகள்ல பார்க்கும்போது கவுன்சிலர்ஸ் அடுத்த ஏன்னா இருக்கிறது இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள திரும்ப எப்படியாவது மேயராவோ மண்டல குழு தலைவராகவோ மற்ற ஆட்களை பிடிச்சு இன்னும் ஏதாவது சம்பாதிக்க முடியாதா அப்படின்ற ஒரு போட்டி அங்க வருவதற்கு நிறைய வாய்ப்பு. இது மட்டுமே இல்ல, இந்த நகராட்சிகள்ல மாநகராட்சிகள்ல பல்வேறு கோணங்கள்ல தொடர்ந்து முறைகேடு நடக்குது. நம்ம அதை புகார் கொடுத்திருக்கோம். 2024 மே மாதம் 28ஆம் தேதி கரூர் மாவட்டத்துல குளித்தலை நகராட்சியில சுமார் 1.5 கோடி அளவுக்கு மோசடி நடந்திருக்கு. அதுல அங்க இருந்த ஆணையர் மோகன்குமார் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றா ஏற்கனவே அது ஆதாரங்கள் இருக்கு. அம்மா உணவகத்துல கையாடல் பண்ணியிருந்தாங்க, ஊழியர்களுடைய PF ESI ஆட்டையை போட்டிருந்தாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு விசாரணை மேற்கொண்டு அந்த அறிக்கையை வாங்கி டேபிள் பண்ணி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதற்கடுத்து மே மாதம் 31ஆம் தேதி 2024 திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் சம்பந்தமா ஒரு புகார் கொடுத்திருந்தோம். சுமார் 2 கோடி ரூபாய் அப்ப ஆணையரா இருந்த ஜின்னா அவர்களுக்கு இதுல இணைப்புல வாய்ப்பு இருக்குன்றத கொடுத்திருந்தோம். ஒரு ஃபேஸ் மாஸ்க எவ்வளவுக்கு அதிகபட்சம் வாங்குவாங்கன்னா 630 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு லைசால 94 ரூபாய் மதிப்புள்ள லைசால 245 ரூபாய்க்கு பில் பண்ணிருக்காங்க. அப்ப ஆணையரா இருந்தவர் ஜின்னா தான். இதுவரைக்கும் எந்த விதமான விசாரணைக்கு மேற்கொள்ளப்படல. அங்க நம்ம அந்த கரப்ஷனை கொடுத்த அந்த தொகையை மீட்டெடுக்கிறதுக்கான எந்த வேலைகளும் செஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கு அடுத்தபடியா சிவகங்கை நகராட்சியில சுமார் 5.10 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள முறைகேடு நடந்திருக்கு. அந்த ஆவணங்களை நம்ம வெளிப்படுத்திருந்தோம். கையுறைய இந்த ஹேண்ட் கிளவுஸ் இருக்கு இல்லையா, 21 ரூபாய்க்கு பதில் 191 ரூபாய்க்கு பில் பண்ணியிருந்தாங்க.
அதுல சொல்ல போனா அங்க டிஎம்கே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ன்ற நிறுவனமும் ஏகா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தான் கொள்முதல் பண்ணிருக்காங்க விலை அதிகமா கொடுத்து. அப்ப இந்த நிறுவனங்கள் எல்லாம் விசாரிங்க. சுமார் 5 கோடி ரூபாய் அளவுல சிவகங்கை நகராட்சியில மோசடி நடந்திருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அங்க டிப்பர் லாரியை பயன்படுத்துறதுக்கு ஒரு பில் பண்ணியிருந்தாங்க. இந்த நீர்நிலைகளை வாய்க்கால்களை தூர்வாரதுக்கு அந்த டிப்பர் லாரி நம்பர் எடுத்து போட்டு பார்த்தா அது டிவிஎஸ் எக்ஸல். இந்த ஆதாரங்களையும் நம்ம இணைத்திருந்தோம். இப்ப இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஆடிட்டிங்கும் நடந்தது. அதுக்கு பெரும்பாலும் நகராட்சியில இருந்து சப்போர்ட்டே இல்லைன்னு தெரிஞ்சது. இப்ப சிவகங்கையில 5 கோடி ரூபா, திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்துல 2 கோடி ரூபா, கரூர் குளித்தலையில 1.5 கோடி ரூபா, அப்புறம் திருப்பூர்ல உடுமலைப்பேட்டையில 17 கோடி ரூபா, சுமார் ஏறக்குறைய 30 கோடி ரூபா அளவுக்கு நம்ம கொடுத்து சிஎம்ஏயோட சீஃபா இருந்த சிவராசு ஐஏஎஸ் 3-4 முறை சந்திச்சிருக்கோம். ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு டைரக்ஷன் கொடுங்க. ஸ்பெஷல் ரிப்போர்ட்டும் முடிஞ்சது. ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும், எஃப்ஐஆருக்கு டைரக்ஷன் பண்ணிருக்கணும். அப்போ தொடர்ந்து கடந்த 4-5 வருடங்களாகவே நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகளை நடந்த முறைகேடுகளை, மோசடிகளை சிஎம்ஓட ஐஏஎஸ் அதிகாரியா இருந்த சிவராஜ் ஐயர் வேடிக்கை தான் பார்த்திருக்கிறாரு. எந்த ஒரு டைரக்ஷன் எஃப்ஐஆருக்கு கொடுத்ததா பார்க்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அதுக்கு மேல யார் இருந்தா, கார்த்திகேயன் ஐஏஎஸ் தான் இருக்கிறாரு. அவருக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு தெரியலன்னா அந்த இடத்துல இருக்க தகுதி இல்லாத நபர். அமைச்சர் நேரு அவர்களுக்கு இவ்வளவு நாள் அந்த விஷயம் தெரியலன்னா அவர் அமைச்சரா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லாத ஒரு நபர். ஒரு நகராட்சியில கூட வெளிப்படையான அறிக்கையை வெளியிட சொல்லுங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளை இதான் நடந்திருக்குன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இதே நகராட்சியில 10 லட்சம் ரூபாய்க்கான டெண்டரை, ஸ்ட்ரீட் லைட் டெண்டரை முன்னாலேயே போட்டு, எப்போ மே மாசத்துல வேலையை முடிச்சிட்டு ஆகஸ்ட் டெண்டர் போட்டதான் சென்னை மாநகராட்சி. அவ்வளவு மோசமான நிலவரத்துல தான் நகராட்சிகள் பரவலாவே இருக்கு. மாநகராட்சிகள் ரொம்ப மோசமா இருக்கு. சாலைகளை பாருங்க, எந்த மாநகராட்சியாவது அதுக்கான தரத்தோட சாலைகள் இருக்கா? வாட்டர் பாடி எடுத்து பாருங்களேன். நீர்நிலைகளுக்கு டெண்டர் போட்டாங்க. 20 கோடி ரூபாய்க்கு சென்னையில உடைய நீர்நிலைகளை டெண்டர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 80% நீர்நிலைகளை இன்னும் பணிகள் முடிவடையவே இல்ல. டெண்டரோட காலம் என்ன, 9 மாதம் தான். 2 வருஷம் ஆக போகுது, இன்னும் வேலையே முடிக்கல. இன்னொன்னு சொல்ல போனா, வேலையே செய்யாம முடிஞ்ச ஒரு வாட்டர் பாடிக்கு ஒரு தனியார் நிறுவனம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில கொசப்பூர் மாத்தூர் பாண்ட தூர் அமைச்சத 2 மாசத்துல 2 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போட்டதா சென்னை மாநகராட்சி. இப்படி மாநகராட்சி முழுசுமே ஊழல்ல திளைச்சுக்கிட்டு இருக்குன்றது நம்ம வெளிப்படையாவே தெரியும். சென்னை மாநகராட்சியில என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாமும் வெளிப்படையா தெரியும், நீங்க இன்னைக்கு வேலை நடக்கிறதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டேட்டா சென்னை மாநகராட்சி சைட் மட்டுமே இல்ல, மதுரை மாநகராட்சி பாருங்க, சேலம் மாநகராட்சி பாருங்க. அந்த வெப்சைட்ல எங்க டிரான்ஸ்பரண்டா டேட்டா இருக்கு? அப்போ வெளிப்படையான நிர்வாகம் மாநகராட்சிகள்ல இல்லை அப்படின்றது தெளிவாவே தெரியுது.